What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. So இன்றைக்கி வந்து 25th of August. Climate ஒரு 2 டேஸாக நல்லாயிருக்கு. நேற்றுக்கும் இன்றைக்கும் நல்லாயிருக்கு. நேற்றுக்கே ஆக்சுவலாக நான் வெளில போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நேற்று போக முடியல, கொஞ்சம் வேலை இருந்தது. ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த மேக்கரை ரீஜனை வந்து விலாகில் கவர் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. பட் ரைட்டான ஒரு கிளைமேட் அமையலை. சரி, இந்த மான்சூனில் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சா அன்ஃபார்ச்சுனேட்லி மான்சூனே இல்லைல்ல. பட் இப்போது நேற்றும் இன்றைக்கும் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மூடியாக இருந்தது. அப்பப்போ மழை வருது போகுது. சரி, ஒய்நாட் மேக்கரை பக்கம் போகலாம், அந்த இடம் சூப்பராக இருக்கும். மேக்கரை அப்படின்றது வந்து ஒரு டேம் இருக்கிற ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து அடைவினைனார் டேம் இருக்குது. நீங்கள் இந்த ரீசெண்டாக தென்காசி ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த டேம்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த டேமோட கேட்லேருந்து வரும். இப்போ தண்ணி எதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகலை, ஏன்னா அந்த வருஷம் அவ்வளோ மழை இல்லை அப்படின்றதுனால. பட் அந்த மழை வரும்போது அது பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். பட் அந்த ஏரியாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சின்ன ஊர் தான் அந்த ஏரியா. ஸோ சரி, போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக 12 மணிக்கு இந்த கிளைமேட் தான் இருக்குது. நேற்று கிளம்பலான்னு சார்ஜ்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் ஒரு சின்ன ஒர்க் ஒன்று வந்துச்சு, அதனால் நேற்று கிளம்ப முடியல. ரெயின் கோட்லாம் எடுத்து எதுக்கும் டேங்க் பேக்கில் வச்சுட்டேன். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து மழை இருக்கும்போதே கரெக்டாக போய் பார்த்துடணும். அதுக்கப்புறமா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கிளைமேட் இருக்கும்போது அந்த பிளேசஸ் பார்த்தா தான் செமையாக இருக்கும். லாஸ்ட் டைமே நம்ம இந்த மான்சூன் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்கரை வழியாக தான் போயிருப்போம். லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படின்னா அச்சங்கோவில் ரூட்டுக்கு போகலாம். அதிலே ரைட் எடுத்து போனீங்கன்னா மேக்கரை போகலாம். 2 ரூட்டு, அதில் நம்ம லெஃப்ட் எடுத்து போயிருப்போம். மேக்கரை போயிட்டு போகலான்னா நினச்சோம். பட் ஆனால் போன தடவை நாங்கள் கிளம்புனதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6:30 ஆகிடுச்சு. இங்கே ஒரு கடையில் காஃபி வேறு குடித்தோமா, அதெல்லாம் குடிச்சிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. காற்று தான், மழை இருக்கோ இல்லையோ, காற்று வந்து வேறு லெவல் காற்று. அப்படியே ஜிர்ருங்குது ஹெல்மெட்டுக்குள்ளே காற்று சவுண்டு. ஆக்சுவலாக இப்போது நாளைக்கு ஓணம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நைட்டு வந்து கேரளா பக்கமாக நல்லா மழைலாம் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி காலையில் தான் ஒரு போஸ்ட்லாம் பார்த்துருந்தோம். எங்கள் குரூப்பில் போட்டு விட்டாங்க. திருமலை கோவில், அப்புறம் இந்த மேக்கரை, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பக்கம்தான். அது நீங்கள் மேக்ஸிமம் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய பேர் இந்த ரீல்ஸில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே மேக்கரையிலேருந்து பார்த்தா திருமலை கோவில் தெரியும், திருமலை கோவிலேருந்து பார்த்தா மேக்கரை தெரியும். எல்லாமே பக்கமாக தான் இருக்கும். பைக் வேறு 13,500 ஓடிடுச்சு. இங்கே எங்கள் ஊரில் சர்வீஸ் விடுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இது பண்ணாலும் தெரியாதுன்றாங்க. இந்த செயின் டென்ஷனர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாதமாக என்கிட்ட தான் இருக்குது. என்னால் வந்து அதை மாட்டவே முடியல. இங்கே லோக்கலில் கேட்டாலும் யாருக்கும் தெரியல, ஷோரூமில் கேட்டாலும் அவங்க ப்ராப்பராக மாட்டுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து செயின் டென்ஷனர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இங்கே ஷோரூமில் கேட்டதுக்கு இங்கே யாரும் தெரியாதுன்ட்டாங்க. இங்கே சர்வீஸ் ஒருத்தர் விட்டுருந்தார், ஃப்ரெண்டு ஒரு அண்ணா. அவர்கிட்ட கேட்டதுக்கும் தூத்துக்குடியில் தான் கொண்டு போய் விட்டேன் தம்பினார். தூத்துக்குடியிலேருந்து நான் தென்காசிலேருந்து தூத்துக்குடி போனோன்னா அதுவே ஒரு 100-150 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் போய் மாற்றிட்டு இதுக்குன்னு மாற்றிட்டு வர முடியாதுல்ல. சரி, ஓகே,
எங்கேயாவது சென்னைக்கோ இல்லை கேரளா பக்கம் எங்கேயாவது போனால் மாற்றிக்கலான்னு இப்போ வரைக்கும் நானும் வச்சுருக்கேன். சர்வீஸ் சென்டரில் இந்த லெவல் ஆஃப் ஒரு ஸ்கில்ஸில் தான் வந்து இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம நான் வந்து சென்னையில் இருக்கும்போதே மாற்றிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக நான் சென்னை பக்கம் போவே இல்லையா, அதனால் என்னால் அது எதுவும் மாற்றவும் முடியல. நம்ம வீட்டிலேருந்து மேக்கரை ஒரு 16-17 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 16 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக. பண்பொழி வந்து விட்டோம். பண்பொழி வந்து ஒரு சின்ன ஊர் தான், திருமலைக்கோவில் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஊர். பஸ்ஸே அங்கே தான் போகுது ஆக்சுவலாக, திருமலைக்கோவில் போகுது. வடகரை இந்த இடமும் நல்லா தான் இருக்கும். மேபி முடிஞ்சால் வரும்போது அந்த சைடு பார்த்துட்டு போவோம். திருமலைக்கோவில் வந்து இந்த புஷ்பா சாங்கில், ஸ்ரீவள்ளி சாங்கில் வந்து ஒரு கோவில் வரும் மலைக்கு மேலே, அதுதான் வந்து திருமலைக்கோவில். நிறைய இந்த சைடு தான் அந்த சாங்கு நிறையா சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணாங்க. அதில் அப்படியே லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா திருமலைக்கோவில் போகலாம். ரெண்டு விதமாக கேரளா போகலாம் இங்கே தென்காசிலேருந்து. ஒன்று நீங்கள் அச்சங்கோவில் போய் கோனி ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ஆஸ் யூஷுவல் போன மாதிரி போயிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் செங்கோட்டை ஹைவேல் வழியாக போகணும். மேக்ஸிமம் இங்கே இந்த ரூட் வந்து யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. கோவிலுக்கு போகிறவங்க யாராவது போனாங்கன்னா இந்த ரூட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் அது ரோடு வந்து சூப்பராக இருக்கும். செங்கோட்டை வழியாக போய் தென்மலை வழியாக போனீங்கன்னா ரோடு பயங்கரமாக இருக்குமா. ஸோ அப் டு 95% அந்த ரோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யாராவது 5% கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி இந்த ரோடு வந்து சூஸ் பண்ணலாம். அதர் தன் தட் அந்த ரோடு தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. இந்த ரீல்ஸ்லாம் பாப்புலர் ஆனதுக்கு இந்த பார்த்தீங்களா, ரீல்ஸ்லாம் பாப்புலர் ஆனதுக்கப்புறமா இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நிறையா கேரளா டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமேட் அப்படியே மாறிச்சு பார்த்தீங்களா, அப்படியே வெயில் அடிக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்தால் இந்த பக்கம் ஏதோ வேறு ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நல்லா மிஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் போகும்போது கூட இவ்வளோ மிஸ்ட் இல்லை, அசின் க்ளவுட்ஸாக இருக்குது. நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து காலையில் 6 மணிக்கே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. தாத்தா ஓய், பைத்தியக்கார தாத்தா. சரியான பள்ளம். சுற்றி சுற்றி ரோட்டில் ஃபுல்லாக சாணி மட்டும்தான் இருக்குது. வண்டியில், அதுவும் நம்ம வண்டியெல்லாம் அடிச்சதுன்னா கரெக்டாக வாரி என் காலில் தான் அடிக்கும். ஏடிவி பைக்கோட டிசைனே அப்படி தான். ஓகே, இந்த ரைட்டு தான். இந்த ரைட் எடுத்திங்கன்னா டேம் பக்கம் போகலாம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஆகா 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 நேராக ஒரு டேம் தெரியுதா, அதுதான் வந்து டேம். அதில் அப்படியே வாட்டர் ஃப்ளோ ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அவ்வளோ மழை ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. There's a place where all secrets run.
கிளைமேட்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி எல்லோரும் வந்து இங்கே கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கேரளாக்காரங்க. நல்ல சீனிக்கான ஒரு ஸ்பாட் தான். இன்னும் மழை டைம்லலாம் நினச்சி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அது அந்த காற்றுக்கு வந்து அந்த நெல்லுலாம் ஆடுறது வந்து பயங்கரமாக இருக்குது. ஏதோ கேமராவில் இல்யூஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே கேஎல் தான் மெஜாரிட்டி ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். இந்த கோவில் தான் சொன்னேன். இங்கே ஒரு குட்டி பாலம் ஒன்று கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பாலம் வேலை முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரில. இந்த பாலம் தான். மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடெலாம் நல்ல டார்க்கான க்ளவுட்ஸ் தான் இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக. நெட்வொர்க் வந்து சுத்தமாக இருக்காது இங்கே. ஜியோவே வந்து 1.2 அவ்வளோதான் இருக்குது. மேபி ஏதாவது பிஎஸ்என்எல் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உண்டு. நல்ல மழை இருக்கிற டைம்லலாம் வந்து இந்த சைடில் இங்கேருந்து பார்த்தாலே அப்படி தண்ணி விழுறதுலாம் தெரியும். இந்த வருஷம் மழைலாம் வரும், இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சா ஒன்றும் இல்லை இந்த வாட்டி. ஆக்சுவலாக இந்த மலைக்கு கீழே வந்து குளிக்கலாம் விட்டாங்க ஒரு டைமில். இப்போது ஒரு 1 இயர் முன்னாடி வந்து நிறையா குடிச்சிட்டு இந்த பாட்டில்லாம் ஏதோ உடச்சி போடுறாங்களாம். அதனால் சுற்றி வேலி மாதிரி கட்டிட்டாங்க. அதை நான் காட்டுறேன். இதுக்கு மேலேயும் வந்து நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லோக்கலில் லிங்க் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலேயும் கூட போகலான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா அப்படியே மேலே வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஜீப்பில் தான் போக முடியும். ரோடு கொஞ்சம் மோசம், ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அவர் ஏடா லோக்கல் தானே நான். இது இருக்குல்ல, இதில் வந்து அங்கே நடுவில் நின்று வந்து குளிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து அலோவ் பண்ணல. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து உள்ளே போயிட்டு பாட்டில் உடைக்கிறது, குடிக்கிறது, அது இதுன்னு பண்ணுறதுனால சுற்றி இங்கே வேலி மாதிரி போட்டாங்க. இந்த டேம் பெரிய டேம் தான். இந்த டேமை சுற்றி இந்த ரோட்டில் அப்படியே போனீங்கன்னா ஒரு லூப் மாதிரி அடிக்கலாம். அது வேறு ஊரில் போய் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம திருமலை கோவில் அந்த ரோடு ஒன்று வந்துச்சுல்ல, அந்த ரோட்டுக்கும் வந்து இது வழியாக போய் கனெக்ட் ஆகும். 2 வழி மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் தான். இது ஏதோ இந்த ஸ்டெப்பப் அந்த மாதிரி இருக்குது. இந்த கொடைக்கானல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி இருக்குது, லேயர் லேயர். செம்ம அமைதியாக இருக்குது. ஒன்றுமே சவுண்டே கேட்கல, அவ்வளோ அமைதியாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஏதோ நிறையா ஏதோ பறந்து போகுது, என்னன்னே தெரில. கொக்கா இல்லை என்னன்னே தெரில.
கீழே போகலாமா என்னன்னு தெரில, இல்லைனா நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க. ஓ ஏதோ இருக்கா வழி. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக விவசாய நிலம் மட்டும்தான் இருக்குது. அதோ இருக்குல்ல ஒரு மலை, குட்டி மலை, அந்த மலை தான், குட்டி மலை இல்லை பெரிய மலை, அந்த மலை தான் திருமலை கோவில். நம்ம வந்த ரோடு வந்து இந்த சைடு இருக்குது, டேம் வந்து இங்கே இருக்குது. செமையாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக கீழே கொஞ்சம் இறங்குறதுக்கு வழி இருந்தது, அதில் இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தேன். எல்லாமே டேம்லேருந்து வர்ற தண்ணி தான் போல். இங்கேருந்து மேபி சைடில் ஏதாவது வயலுக்கு தண்ணி பண்ணோன்னா இதுலேருந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக மழை பெய்யுது. காற்று தான் ஐயோ அடித்து ஒரு ஓரமாக தள்ளிடும் போல், அவ்வளோ காற்றடிக்குது. அங்கங்கே நின்று வருது இந்த மராசோவும் என் பின்னாடி. கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாருக்கும். ஏன்னா எல்லா இடமும் அழகாக இருக்குது, எங்கே ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணுன்னே யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என் கேமராவை தான். கேமரா இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமான ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். கண்டிப்பாக வாங்குகிறோம். ஆனால் கேமரா இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 100 டேஸ்க்குள்ளேயாச்சும் கண்டிப்பாக எடுக்கணும். அங்கே மட்டும் வெயில் அடிக்குது, ஒன் பார்ட் ஆஃப் த ரீஜனில் வந்து வெயில் இல்லை. இது எல்லாமே இந்த டேம்லேருந்து வர்ற தண்ணி தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டராக வந்துட்டே தான் இருக்குது. இங்கெல்லாம் இன்னும் நாற்று நடலை போல், சேராக இருக்குது. ஆனால் எங்கே நிப்பாட்டுறதுனே தெரில, எல்லா இடமும் பயங்கரமாக இருக்குது.
செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே பண்ண வேணாம், இந்த இடத்துல சும்மா நின்றுட்டு இருந்தாலே போதும், அவ்வளோ காமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நேரமாக கூடயே வந்துட்டு இருந்தாங்க, ஒரு பாய் சொல்லிட்டு போயாச்சு. எல்லா பக்கமும் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக தோப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 நாய் வாசல்லே நிற்கிது. ஒரு நாய் கிராஸ் பண்ணிச்சு, வீடியோ எடுத்தால் அப்படிங்குது. கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால பயப்படுது அது. இந்த இடத்துக்குலாம் வந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஒரு நல்ல ஸ்பாட் இருந்துகிட்டே இருக்குது. கோழி பண்ணை இங்கேயே வந்து அடித்து பிடிச்சிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டெல்லாம் போகக்கூடாது, அப்படியே ஸ்லோவாக இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போகணும், அவ்வளோதான். ஃபுல்லாக கோழி பண்ணையாக தான் இருக்குது, எதுவும் கோழி பண்ணை தான். இங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு குட்டியாக ஒரு லேண்ட் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி, ஆஹா எப்படி இருக்கும் ஒரு லேட் 40s 50s. இங்கெல்லாம் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். என்றைக்காவது வந்துட்டு போக நல்லாயிருக்கும், எப்போவுமே சொல்கிற மாதிரி எப்போவுமே இருக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக தான் வந்து வச்சுக்க முடியும். எப்போவுமே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. சிட்டி லைஃப் வந்து நம்மளெல்லாம் எப்போவோ ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். பண்ணையாக தான் இருக்குது எல்லாமே. இடம் இங்கே கொஞ்சம் நல்லா பெருசாக கிடைக்குதுல்ல, சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு கோழி பண்ணை அந்த பண்ணை எல்லாம் அதாக தான் இருக்குது. காசு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் கரெக்டாக மறந்துட்டேன். சும்மா ஒரு 50 ரூபா சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தோன்னா ஏதாவது காஃபி இல்லை நிறையா இந்த பதினி அதெல்லாம் இருந்துச்சு, எதாவது வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம். இங்கே நெட்வொர்க்கும் இருக்காது, அது வேறு பிரச்சனை. அது போக ஜிபே இருக்குமான்னு வேறு தெரில. இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன், பட் ஆனால் ஓரளவுக்கு நல்ல கிளைமேட்டில் வரல. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு. நானும் விக்கியும் ஒருக்க எங்கேயோ போயிட்டு வரும்போது அச்சங்கோவில் போயிட்டு வரும்போது இந்த வழியாக வந்தோம் நாங்கள்லாம். அப்போ வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் விக்கி தீபக் வந்தோம்னு நினைக்கிறேன். பா பளீச்சுன்னு இருக்கு க்ரீனு. இந்த ஃப்ளாரசன் க்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த க்ரீன் மாதிரி அப்படி இருக்குது. இது வந்து ஃப்ளாரசன் க்ரீன் இல்லை, எங்கள் பிரதீஷ் ப்ரோவோட ஜாக்கெட் கலர்னு வச்சுக்கோங்க. மனுஷன் ஃபுல்லாக பச்சை பச்சையாக தான் வாங்குவோம், அந்த கலரில் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். போகிற வழி வந்து ஆல்மோஸ்ட் வந்த வழி தான், உங்களுக்கு காட்டுறதுக்கும் எதுவும் பெருசாக இருக்காது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். இப்போது 12க்கு கிளம்பணும், டைம் இப்போது 1. நான் ஒரு 1:20 1:25க்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 1 ஹவருக்குள்ளே என்ன ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி ஒரு வீடியோவாக போடலான்னு தான் நானே வந்தேன். ஸோ see you guys in another video soon. This is Prakash signing off from One Life. Bye. You almost leaned in, shadows move, skin to skin, something was spoken.